வாட் யுவர் ஒய்ஃப் 10,000 5,000 ரிட்டன் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். டேய் முட்டாள், இந்த நம்பரில் ஜிபேவே இல்லைடா. நீ எந்த நம்பருக்குடா சென்ட் பண்ண? எத்தனை பேர்டா இருக்கீங்க இந்த மாதிரி? முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கு. ஸோ பேசிட்டாங்க ப்ரோ. நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோலேருந்து ஸோ புக் பண்ணிடுறாங்க. ஸோ ஹிந்திக்காரன் தான். ஸோ ஓகேங்களா. ஸோ வடநாட்டுக்காரன் புக் பண்ணிவிட்டு ஹே காய்ஸ், ஸோ என்ன அப்படின்னா இந்த ரேப்பிடோ ஓட்டுறாங்க இல்லையா, ஸோ ரேப்பிடோ ஓட்டக்கூடிய எல்லா டிரைவருக்கும் டாக்ஸி டிரைவருக்கும் இது ஒரு முக்கியமான பதிவு. ஸோ மறக்காமல் இந்த பதிவை பாருங்கள். என்ன அப்படின்னா இந்த வட மாநிலத்துக்காரனுங்க பற்றி அந்த ஹிந்திக்காரனுங்க, ஸோ இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சூஸ் பண்ணி அந்த ஏரியாவிலேருந்து புக் பண்ணிடுறானுங்க ரேப்பிடோ. ஸோ புக் பண்ணிட்ட பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக புக் பண்ண உடனே நம்ம அந்த ஏரியாவுக்கு போய் ரீச் ஆகிட்டு அரைவே போட்டுருவோம். ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி மே 29 அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர் பார்த்திங்கன்னா ரேப்பிடோ புக் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டார். வட மாநிலத்துக்காரன். ஸோ அந்த வடக்கன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த பர்சனுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் அனுப்புகிற மாதிரி அனுப்பி ஸோ 6,000 ருபீஸ் ஏமாற்றிருக்கான். ஸோ அது வந்து அந்த பையன் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி 4 நாள் தான் ஆகுது. அந்த டாக்ஸி டிரைவர் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி 4 நாள் ஆகுது. ஸோ அவருக்கு வந்து இதை பற்றிய ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால என்னாச்சு அப்படின்னா தன்னுடைய பணத்தை 6,000 ரூபாயை இழந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு கேஷுவலாக ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன், நீங்கள் வந்து அவங்களுக்கு ஜிபே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூஆர் கொடுத்துருக்காப்புல, அதுக்கும் அவர் பண்ணியிருப்பாப்புல. ஸோ 6,000 ரூபா வந்து இழந்திருக்காரு. ஸோ அவர் பேசின வாய்ஸு, அதுக்கப்புறம் எனக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃப்ராட் கால் வந்தது, 2 ஃப்ராட் கால் வந்திருக்கு. ஸோ அதோட வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் வாய்ஸு. ஹலோ, coming location. yeah, okay bro, location I am there in KG hospital front gate. Yeah, correct. Hello, Correct, KG hospital. yes, I am arrived in KG hospital front gate. You already reach? Yes, Okay, I will okay. there in front gate. Okay, your bike number? My bike number 4032. Okay, bro, my wife pick up, coming my wife, your vehicle, 2 minute wait, okay? 2 minutes. Yeah, my wife coming, KGF hospital, my wife coming, okay, 2 minutes. Okay, please fast. Okay, your fare 200, okay? Sorry, Your fare 200, okay? my fare 200. Yeah. Okay, you notify in app 200 rupees. Yeah, okay. Your GPay number, tell me. Sorry, I am not in GPay or phone pay. Cancel the ride. Yeah, okay. அவன்தான். மறக்காமல் கேளுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸி டிரைவருக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காங்க. பட் இந்த ரேப்பிடோ பார்த்திங்கன்னா ரேப்பிடோ நிறுவனம் பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து எடுக்கிறதே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த இடத்துக்கு அரைவ் ஆகிடுறோம். ஸோ இதுக்கு பெட்ரோல் செலவு எவ்வளோ ஆகுது, நாங்கள் இழக்கக்கூடிய அந்த பணத்துக்கு யார் பொறுப்பேற்றுப்பா? போலீஸ்கிட்ட போக முடியாது, போனாலும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்படின்றப்போ இந்த 6,000 ரூபா சம்பாதிக்க ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு வாரம் இல்லை 10 நாள் 20 நாள் போராட வேண்டியது இருக்கும். இரவு பகலாக போராடினா தான் அந்த 6,000 ரூபா. ஆனால் அந்த வடக்கன் இப்படி சொடக்கு போடுற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த 6,000 ரூபாயை தூக்கிட்டு போயிடுறான். இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய டாக்ஸி டிரைவராக இருக்கட்டும், இல்லை இதை பற்றி நாலேஜ் இல்லாத ஒரு விழிப்புணர்வு இல்லாத டிரைவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. ஹிந்திக்காரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் வாங்க, எங்கள் ஒய்ஃப் வருவாங்க, எங்கள் ஆண்டி வருவாங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட ஜிபே கிடையாது, இது டாக்டரோட கியூஆர் இல்லை ஜிபே நம்பருன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து உங்களை வந்து போட சொல்லுவாங்க. ஸோ அப்படி போட சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காண்டியாவது இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ Bro, 1 minute wait. My auntie doctor payment after coming. Your Rapido payment 250. Hello. Bro, I will there in front gate.
Please come to Okay, fast. listen, bro. Your Rapido payment 50 extra 100 total. Please, your phone pay 50 GP number 50. tell No, me. no extra money. We'll add 5 minutes. I am waiting. Okay, your phone pay GP number tell me. Not a GPay number. Not GPay. No GPay. என்கிட்ட ஜிபே இல்லைன்னு சொன்ன உடனே கட் பண்ணிட்டாப்புல ஃபோனு. வீடியோவை ஷேர் பண்ணுறோம், தேவையில்லாத கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறோம். இந்த முக்கியமான ஒரு பதிவை தயவு செஞ்சு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கே அந்த சம்பவம் நிறையா நடந்திருக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதோட ரெக்கார்டு பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், வாய்ஸ் ரெக்கார்டு. அதுவும் பார்த்திங்கன்னா இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நடக்காமல் இன்னொரு முறை நடக்காமல் இருக்க இந்த வீடியோவும் ஒரு காரணமாக இருக்கட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். 5,000. My wife return 10,000, 5,000 you receive. Okay. What your wife 10,000, 5,000 return? You don't understand? I have sent already 10,000, 5,000. You send already, bro. Yeah, I have sent it. டேய் முட்டாள், இந்த நம்பரில் ஜிபேவே இல்லைடா. நீ எந்த நம்பருக்குடா சென்ட் பண்ண? எத்தனை பேர்டா இருக்கீங்க இந்த மாதிரி? Bro, wait. என்னடா வெயிட்டு? என்ன உங்கள் ஆண்டிக்கு வெயிட் பண்ணுமா? இப்போ நான் கேஜி ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு வெயிட் பண்ணுவேன் நான். ஸோ நாங்கள் வந்து அவன் பேசுனதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் அவன் எப்படி பேசி சிரிச்சிட்டு இருந்தான் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பேச சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கு. ஸோ பேசிட்டாங்க ப்ரோ. நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோலேருந்து ஸோ புக் பண்ணிடுறாங்க. ஸோ ஹிந்திக்காரன் தான். ஸோ ஓகேங்களா. ஸோ வடநாட்டுக்காரன் புக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமௌண்ட்டு வந்து உனக்கு வந்து நான் அனுப்பிவிட்றேன், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதோட அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரேப்பிடோ வந்து இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு இன்கம் பார்க்கணுன்றதுக்கு தான். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ராட் பசங்க பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டை வந்து ஈஸியாக எடுத்துடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ரேப்பிடோ வந்து கொஞ்சம் முடிவு எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.